வணக்கம். வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வேர்ல்டு ஃபேமஸ் பெங்காலி டெசர்ட் மிஸ்ரி தோய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோல போய் பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்திடலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பேன்ல 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை கொதிக்க விடுறோம். ஆடை மேலே படர விடக்கூடாது. சைடில் அது போய் ஆடை போய் அந்த பாத்திரத்தோட சைடில் ஒட்டினாலும் அதெல்லாத்தையும் நல்லா இந்த ஸ்பேச்சுலானால் எடுத்து விட்டு பாலுக்குள்ளேயே அதெல்லாம் இருக்கிற மாதிரி கிண்டி விடணும். இந்த ஓரமெல்லாம் நான் எடுத்து விடுறேன் பாருங்கள். அந்த மாதிரி எடுத்து விட்டு இதை காய்ச்சணும். இது இந்த 1/2 லிட்டர் பாலில் 1 பங்கு, அதாவது 3 பங்கில் 1 பங்கு குறையணும். அப்போ 2 பங்கு பால் இருக்கணும். அந்த கொதிக்கிற பாலில் கொஞ்சம் போல் குங்குமப்பூ எடுத்து போட்டுட்டு அதை அந்த பாலோடு சேர்த்துட்றோம். இது தண்ணியில் கரைச்சி விடலாம் சர்க்கரையை. நான் இந்த பால்லையே கொஞ்சம் கரைச்சி விட்டுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் சுவைக்கு தகுந்தா போல் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி ஒரு 1/4லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் இந்த பாலோடு சேர்த்து நல்லா கிண்டி விடுறோம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் சைடில் ஒட்டுறதை நல்லா எடுத்து விட்டு பாலோடு சேர்த்து இது பண்ணணும். நல்லா குறுகி வரணும். இந்த பால் 3 பங்காக இருக்கிறதுல 1 பங்கு குறுகி 2 பங்கு பால் இருக்கிற மாதிரி நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா நாட்டு சக்கரை, வெல்லம் கூட சேர்க்கலாம். நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்தேன். அதை வடிகட்டிட்டோம். அதில் தூசி இருக்காது, இருந்தாலும் ஒரு தடவை வடிகட்டி சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கிண்டி விடுறோம். பால் நல்லா குறுகி இருக்கிறது நல்லா தெரியுது. 500 மில்லி பால் ஒரு 300லேருந்து 350 பாலாக குறுகிடணும். 300 குறுகுனா ரொம்பவும் நல்லாவே இருக்கும். ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கோம். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே குறுகி வந்துடும். இப்போ பால் நல்லா குறுகிருச்சு. இதை நம்ம ஆற வைக்கணும். அடுப்பை அணைச்சிட்டோம். அணைச்சிட்டு ஏடு படியாமல் நல்லா அதை நல்லா கிண்டி விட்டு ஆற வைக்கணும். கை பொறுக்கிற சூடு, அதாவது விரலை வச்சோன்னா அந்த பொறுக்கிற சூடு அளவுக்கு ஆற வைக்கணும். ரொம்ப சில்லுன்னு ஆறிடக்கூடாது. கை பொறுக்கிற சூடு வரணும். இதில் நல்லா கட்டி, அதாவது இந்த ஆடை தனியாக தங்கிடாமல் நல்லா மசிச்சு விட்டு ஆற வச்சுருக்கோம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிரை எடுத்து நல்லா மசிச்சு வச்சுருந்தோம். அதிலிருந்து சேர்த்தாச்சு. நான் 2 தடவையாக 2 1/2 டீஸ்பூனாக எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எதில் செட் பண்ண போகிறோமோ அந்த மண் பாத்திரத்தில் கொஞ்சம் தயிரை எடுத்து தடவி விட்டுறணும். அந்த பாத்திரத்துக்குள்ளே நல்லா தடவி விட்டுறணும். விட்டுட்டு நம்ம விட்டு வச்சோம் இல்லையா, தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த இதை சேர்த்தோம்ல, அதை இந்த மண் பாத்திரத்தில், மண் கிண்ணத்தில் ஊற்றி செட் பண்ணணும். இதை தட்டை போட்டு மூடி கொஞ்சம் நம்ம எப்போவும் தயிர் உரைய வைப்போம்ல, அது மாதிரி உரைய வச்சிட்டோன்னா நல்லா சூப்பரான டெசர்ட் மிஸ்ரி தோய் ரெடி ஆயிருச்சு. இது சம்மரில் நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல வேர்ல்டு ஃபேமஸான ஒரு ரெசிபி.